வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது உலகம் முழுக்க பல பறவைகள் இருந்தாலும் நம்ம ஊரில் நம்ம அடிக்கடி பார்க்குற பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது. அந்த வகையில் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் காணப்படுற ஒரு 5 வகையான பறவைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த பகுதியில் அதிகமாக வசிக்குது, அதோட பழக்க வழக்கங்கள் என்ன, பார்க்க எப்படி இருக்கும், அதுங்களை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரகு கோழி இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும்தான் காணப்படுது. ஆண்களையும் பெண்களையும் ரொம்ப ஈஸியாக வேறுபடுத்தலாம். ஆண்களானது தலை, கழுத்து, கீழ்ப்பகுதிகள் எல்லாமே கருப்பு நிறமாகவும், ரெக்கைகளானது பழுப்பு வெள்ளை நிறம் கலந்து காணப்படுது. அப்புறம் தலைக்கு பின்னாடி தூக்கிட்டு இருக்க இறகுகளும் தலையோட 2 பக்கமும் வளர்ற 10 சென்டிமீட்டர் நீளமான ரிப்பன் மாதிரியான 3 இறகுகளும் ஆண் பறவையை தனித்துவமாக்குது. இதே நேரத்தில் பெண்ணானது ரொம்ப சிம்பிளா கருப்பு பழுப்பு கலந்த இறகுகளோட காணப்படுது. தலையில ஆணுக்கு இருந்த நீளமான இறகு கூட இல்லை. ஆணை விட பெண் பெருசாகவும் இருக்கு. பொதுவாக 46 51 சென்டிமீட்டர் நீளம் வளர்ற இந்த பறவைகள் 450 540 கிராம் வெயிட்டும் இருக்கும். பஸ்டட் பறவைகளோட குடும்பத்திலேயே இதுங்க தான் ரொம்ப சின்னது. இந்தியாவில் உயரமான புல்வெளிகள்லையும் வயல்வெளிகள்லையும் தனியாவோ ஜோடியாவோ காணப்படுற இதுங்க கோடை காலத்தில் வடமேற்கு அப்புறம் மத்திய இந்தியாவிலையும் குளிர்காலத்தில் இந்தியா முழுசும் காணப்படும். இந்த பறவைகளோட ஸ்பெஷலே இனச்சேர்க்கை நடனம் தான். வட இந்தியாவில் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரையும், தென்னிந்தியாவில் ஏப்ரல்லேருந்து மே வரையும் இனச்சேர்க்கையில் ஈடுபடுற இந்த பறவைகள் ஒரு வித்தியாசமான நடனத்தை நிகழ்த்தும். ஒவ்வொரு ஆண் பறவையும் ஒரு பிரதேசத்தை கிரியேட் பண்ணி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ண தயாராகும். தரையிலிருந்து 5 7 அடி உயரம் வர காற்றுல செங்குத்தா ஜம்ப் பண்ணி தலையை பின்னோக்கி வளைச்சி கால்களை மடக்கி ரெக்கைகளை அசைக்கிறது மூலமாக வித்தியாசமான சத்தம் எழுப்பி பெண்ணோட கவனத்தை ஈர்க்கும். இனச்சேர்க்கை காலத்தில் காலையிலையும் மாலையிலையும் சில நிமிஷம் கேப்பு விட்டு தொடர்ந்து இதை ஒரு ஆண் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 600 முறை வரை இதை பண்ணியிருக்கும். எந்த ஆண் புற்களை தாண்டியும் விடா முயற்சியோட தொடர்ந்து ஜம்ப் பண்ணி ஒரு கம்பீரமான தோற்றத்தில் காட்சி அளிக்குதோ அந்த ஆணை தான் பெண்ணுக்கு பிடிக்கும். அந்த ஆண் கூட தான் இணைச்சேரவும் செய்யும். அப்புறம் பெண் தரையில் இருக்க கூடுல முட்டையிட்டு 21 நாள் அடகாத்து குஞ்சுகளை பொறிக்கும். கிட்டத்தட்ட 4 வருஷம் வரை வாழ்ற வரகு கோழி வேட்டையாடுறதாலையும் வாய்விடம் அழிஞ்சு போறதாலையும் அழிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு இனமா இருக்கு. சின்ன உழவாரன் இலங்கை அப்புறம் தென்மேற்கு இந்திய மலைகளில் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட செங்குத்து சரிவுகளில் 2000 மீட்டர் உயரம் வர பார்க்கலாம். இந்த மாதிரி மலைகள் கடலோர பாறை நிலப்பரப்புகள் மாதிரியான செங்குத்து சரிவுகளில் காணப்படுற இயற்கையான குகைகள்லையும் கட்டிடங்கள்லையும் கூடு கட்டி வாழும். வவ்வால்கள் நைட்லையும் சின்ன உழவாரன் பகல்லையும் ஆக்டிவாக செயல்படுறதால காலையில் திரும்பி வர்ற வவ்வால்களுக்கு உழவாரன் தங்களோட இடத்த விட்டு கொடுத்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். இதுங்க ரொம்ப சின்ன பறவைகள், 12 சென்டிமீட்டர் நீளம் தான் இருக்கும். உடம்புக்கு மேலே அடர் பழுப்பு நிறமும் கீழே வெளிர் பழுப்பு நிறமும் இருக்கும். ஆண்களையும் பெண்களையும் பெருசாக வித்தியாசப்படவே முடியாது. நீளமான கூர்மையான பிறை வடிவ ரெக்கைகளையும் குட்டையான பிளவுபட்ட வாலையும் குட்டி கால்களையும் கால்களில் ஸ்ட்ராங்கான நகங்களையும் வச்சிருக்கு. கால் குட்டியாக பலவீனமாக இருக்கிறதால தரையிலையோ இல்லை கிளையிலையோ உட்கார்றது கஷ்டமாக இருக்கும். செங்குத்து பாறை சரிவுகளில் நகங்களால் இருக்க பிடிச்சிக்கிட்டு உட்காரதான் வசதியாக இருக்கும். இதனால தான் தங்களோட வாழ்நாளில் பெரும்பாலான நேரம் பறந்துக்கிட்டே தான் இருக்கும். பறக்கிற பூச்சிகளை சாப்பிட்டுட்டு ரெக்கையில் விழுக்கிற தண்ணியை குடிச்சிக்கிட்டு இனச்சேர்க்கையும் கூட பறக்கும் போதே நடக்குது. ஓய்வு எடுக்கிறதுக்கும் தங்கறதுக்கும் மட்டும்தான் குகைக்கு திரும்பி வருது. எப்பவுமே கூட்டங்களில் காணப்படுற இந்த உழவாரன் வவ்வால்கள் மாதிரியே வேகமாக ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு பறக்கும். இருட்டான குகைகளில் வழியை கண்டுபிடிக்க எக்கோ லொகேஷனை பயன்படுத்துது. அதாவது எழுப்புற சத்தம் குகையில் பட்டு எதிரொலிச்சு வர்றதை பொறுத்து வழியை கண்டுபிடிக்கும். மழை காலத்தில் கூட்டமாக பறந்துக்கிட்டே இனச்சேர்க்கையில் ஈடுபடுற உழவாரன் ஒரு தர மனம் கொண்டதாக இருக்கு. வாழ்நாள் மூசு ஒரே ஜோடி கூட வாழுது. இங்க ஆண் தான் கூடு கட்டும். இலைகளையும் பாசிகளையும் ஒன்னா சேர்த்து தான் கெட்டியான உமிழ்நீரோட கலந்து வெள்ளையான பளபளப்பான கூட்டை கட்டும். உமிழ்நீர் ஒரு சிமெண்ட் மாதிரி பயன்பட்டு கூட்டை கெட்டியாக்கும். அப்புறம் பெண் கூட்டில் 2 முட்டையில இட்டு குஞ்சு பொறிக்கும். குஞ்சுகளை ஆணும் பெண்ணும் சேர்ந்து பராமரிக்கும். செங்குத்தான நிலப்பரப்புல தான் கூடுகள் கட்டப்படுது. இந்த சின்ன உழவாரன் கட்டுற கூடுகளை எடுத்துட்டு போய் உணவுல கலந்து சூப்பு தயாரிக்கிறாங்க. இந்த சூப்பானது பாலுணர்வை தூண்டும்னு நம்பப்படுது. பொதுவாக சின்ன உழவாரன் 8 வருஷம் வரை வாழுது. பெரிய காது பாக்கி தென்கிழக்கு ஆசியாவோட சில பகுதிகளிலையும் தென்மேற்கு இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகள்லையும் இருக்க வெப்பமண்டல காடுகளில் அதிகமாக காணப்படுது. நீளமான பட்டை மாதிரியான ரெக்கையோடையும் வாலோடையும் சாம்பல் பழுப்பு நிற இறகுகளால் உருவாக்கப்பட்ட புள்ளிகளும் கோடுகளும் உடம்புல காணப்படுது. லிங்ஸுக்கு எப்படி நீளமான காது இருக்கும் அந்த மாதிரி இந்த பறவைக்கும் காது மாதிரியான ரெக்கைகள் தலையோட 2 பக்கமும் நீட்டிட்டு இருக்கு. இதனால தான் இதோட அறிவியல் பெயர் லிங்கோர்னிஸ் மேக்ரோடிஸ்னு பேர் வைக்கப்பட்டது. வித்தியாசமாக கழுத்தில் ஒரு வெள்ளை கோடு இருக்கு. இந்த மொத்த உருவத்தையும் பார்க்கும்போது ஒரு குட்டி டிராகன் மாதிரி இருக்கிறதால பேபி டிராகன் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்புறம் மென்மையான சின்ன அலகு இருந்தாலும் அழகை 120 டிகிரி வரை துறக்க முடியுங்கிறதால பெரிய பூச்சிகளையும் முழுங்க முடியுது. பக்கி குடும்பத்திலேயே இந்த பெரிய காது பக்கி தான் பெரிய பறவைகளா இருக்கு. 31 இருந்து 41 சென்டிமீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட 151 கிராம் எடையும் ரீச் பண்ணும். மற்ற பக்கி பறவைகள் மாதிரியே இதுங்களுக்கும் சிறந்த இரவு நேர கண் பார்வை இருக்கு. கண்ணுல டெபிடம் லூசிடம்ங்கிற லேயர் இருக்கிறதால சிறந்த இரவு நேர கண் பார்வையை கொடுக்குது. அப்புறம் நைட்ல சிறந்த கேட்கும் திறனை பயன்படுத்தியும் சிறப்பா செயல்படுது. இதோட உடம்பும் நிறமும் காற்றோட தரையோடையும் மரங்களோட கிளைகளோடையும் ஒத்து போகிறதால பகல்ல உருமறைப்பை பயன்படுத்தி தப்பிச்சுட்டு நைட்ல தான் சுறுசுறுப்பா வேட்டையாட கிளம்பும். கூடு கட்டெல்லாம் செய்யாது. தரையை தோண்டி ஒரு முட்டையை எடுத்து பொறுக்கிற குஞ்சு காஞ்ச இலைகளோட இலைகளா மறைஞ்சிட்டு தப்பி பிழைக்கும். பொதுவா 12 வருஷம் வரை இந்த பறவைகள் வாழுது. கொண்டை உழவாரன். தென்கிழக்கு ஆசியாவிலையும் இந்தியாவிலையும் இந்த குருவிகள் காணப்படுது. ஆணையும் பெண்ணையும் ஈஸியா வேறுபடுத்த முடியும். ஆரஞ்சு நிற கண்ணம் இருந்தா அது ஆண், அப்படி இல்லைன்னா அது பெண், அவ்வளவுதான். நீளமான வளைஞ்ச ரக்கைகளும் ஷார்ப்பான நீளமான 2 வாலும் தலைக்கு மேல ஸ்டைலா ஸ்பைக் மாதிரி தூக்கிட்டு இருக்க கொண்டையும் இந்த குருவியை தனித்துவமாக்குது. உடம்புக்கு மேல நீல சாம்பல் கலரையும் கீழே வெள்ளை நிறத்தோட இருக்கு. 23 சென்டிமீட்டர் நீளத்தோட மீடியம் சைஸ் பறவையா இருக்கு. கொண்டை உழவாரன் 6 இருந்து 12 மெம்பர்ஸ் இருக்கிற சின்ன குழுவுல வாழுது. விடியற் காலையிலையும் அந்தி நேரத்திலையும் ரொம்ப ஆக்டிவா செயல்படுற இந்த குழு பறந்துகிட்டே பூச்சியில பிடிச்சி சாப்பிடும். கோடை காலமான மார்ச்ல இருந்து ஜூலை வரை இந்த குருவிகள் இனச்சேர்க்கையில் ஈடுபட்டது. சின்ன மரக்கலைகள்ல தான் கலெக்ட் பண்ண பட்டைகள், தண்டுகள், இலைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தான் எச்சிலால ஒட்ட வச்சு ஒரு சின்ன கூட்டை உருவாக்குது. ஆனா அந்த கூட்டுல ஒரு முட்டை தான் இட முடியும். இந்த குருவி அதுல உட்காரத்துக்கு இடம் இருக்காது. நிமிந்துகிட்டு தான் அடகாக்கும். அடகாக்கும் போது பாதி உடம்பு கூட்டுக்கு வெளியே தெரியும். இது எக்ஸாக்டா எத்தனை வருஷம் வாழுதுன்னு தெரியல. ஆனா 2 இருந்து 5 வருஷம் வாழும்னு கருதப்படுது. இந்திய மயில்கள். இந்தியாவிலையும் இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்த நாடுகளிலும் மட்டுமே காணப்பட்ட இந்த மயில்கள் இப்போ உலகத்தோட பல பகுதிகளுக்கு பரவி இருக்கு. உடம்பு நீளம் கிட்டத்தட்ட 3 அடி இருந்தாலும் தோக்கையோட சேர்த்து கிட்டத்தட்ட 7 அடி நீளத்தையும் அடையும். 4 இருந்து 5 கிலோ எடையும் இருக்கும். ஆண்களையும் பெண்களையும் ரொம்ப ஈஸியா வேறுபடுத்தலாம். நீளமும் பச்சையும் சேர்ந்த கழுத்தும் தலையும் நீல கலர் விசிறி வடிவ கொண்டையும் கண்களை சுத்தி வெள்ளை பட்டையும் ஆண்களுக்கு பிரகாசமா காட்சியளிக்குது. ஆனா ஒரு ஆணோட சிறப்பே அதோட தோகை தான். மேல்வால் உரையிலிருந்து தொடங்குற தோகையானது பச்சை, நீலம், செப்பு, ஊதா, கருப்பு அப்படின்னு பல வண்ணங்கள் கலந்த கண்கள் மாதிரியான வித்தியாசமான இறகுகளை உருவாக்குது. உடம்பு நீளத்தை விட நீளமா இருக்க இந்த தோகையானது பெண்களை விட ஆண்களை ரொம்ப அழகா காட்டுது. இந்த அழகான தோகை ஒளியை பிரதிபலிச்சு ஆணை ஜொலிக்க வைக்குது. ஒரு ஆணுக்கு 2 வயசுல தான் இந்த தோகை வளர ஆரம்பிக்கும். 4 வயசுல கிட்டத்தட்ட முழுசா வளர்ந்து முடியுது. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரை தோகையை உதிர்க்குது. மறுபடியும் பிப்ரவரியில இருந்து மார்ச் மாசம் வரை வளர ஆரம்பிக்கும். இதே நேரத்துல பெண்களுக்கு தோகையும் இல்லை, பளபளப்பா ஜொலிக்கிறதும் இல்லை. பெண்களானது வெள்ளை முகத்தோடையும் பளபளப்பான பச்சை நிற கீழ்கழுத்தோடையும் சிவப்பு பழுப்பு தலையோடையும் பழுப்பு நிற ரெக்கையோடையும் காட்சியளிக்குது. இந்திய மயில்கள் 3 இருந்து 6 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு சின்ன குழுவா தான் சுத்தும். இனச்சேர்க்கை காலத்துல ஒரு ஆணும் இந்த குழுவுல சேர்ந்துக்கும். வருஷம் ஃபுல்லா இணை சேர்ந்தாலும் பொதுவா மழை காலத்துல அதிக இனச்சேர்க்கை நடக்குது. இந்திய மயில்கள் 2 இருந்து 3 வயசுல இணை சேர தயாராகும். ஒரு ஆண் பல பெண்களோடையும் ஒரு பெண் பல ஆண்களோடையும் இணை சேரும். இனச்சேர்க்கையை பொறுத்தவரை பெண்களை இம்ப்ரெஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு ஆண் தன்னோட தோகையை விசிறி மாதிரி விரிச்சு தோகையை சிலிர்த்து சத்தம் எழுப்பி ஒரு சின்ன டான்ஸ் மூவ் பண்ணி பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணும். எந்த ஆணோட தோகையில அதிக கண் இறகுகள் சீரா அமைஞ்சி ரொம்ப பெருசா அழகா காட்சி அளிக்குதோ அந்த ஆணை தான் ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும். அது கூட தான் இணை சேரும். பொதுவா கூடு தரையில கட்டப்பட்டாலும் சில நேரம் பிரெடேட்டர்ஸ் இருந்து தப்பிக்க உயரமான மரங்களும் கட்டிடங்களும் செயல் பண்ணப்படுது. முட்டைகளை அடகாக்குறதுலையும் குஞ்சுகளை பாதுகாக்கிறதுலையும் ஆணுக்கு எந்த பங்கும் இருக்காது. பெண் தான் முட்டைகளை அடகாத்து குஞ்சுகளை வளர்த்து பாதுகாக்கும். இந்திய மயில்கள் பெருசா இருந்தாலும் பயமுறுத்தப்பட்டாலோ இல்ல குழப்பம் அடைஞ்சாலோ ஒரு குறிப்பிட்ட தூரம் வர அதால பறக்க முடியும். அடிக்கடி இதுங்க சத்தம் போடுது. தொந்தரவு செய்யப்பட்டாலோ பிரெடேட்டர்ஸை பார்த்தாலும் மயில்கள் அலறிக்கிட்டு சத்தம் போடுது. மழை காலத்துக்கு முன்னாடியும் மழை வர்றதுக்கு முன்னாடியும் ரொம்ப அதிகமாக சத்தம் போடும். 7 வெவ்வேறு சவுண்ட்ஸை உருவாக்க முடியுது. அதுலேயும் மியாவுன்னு எழுப்புற சத்தம் பூனையோடது மாதிரி தனித்துவமாக இருக்கு. நாக பாம்புகள் மாதிரியான பாம்புகளை கொண்டு சாப்பிட்றதால ஊர்வனங்களோட எண்ணிக்கை கட்டுப்படுத்துது. இந்திய தேசிய பறவையா இருக்கிற இந்த மயில்கள் பொதுவாக 15 இருந்து 20 வருஷம் வரை வாழுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமகண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன 5 பறவைகளை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.